ஃபைட் பண்ணதுலருந்து பார்வதிக்கும், திவாகருக்கும் பயங்கர ஃபைட் போயிட்டே இருந்தது. அந்த ஃபைட்ட வந்து அங்க இருக்கவங்க எல்லாம் ஏத்தி விட்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து எப்படி ஆயிடுச்சு அப்டின்னா, இவங்க 2 பேரும் சண்ட போட்டுக்கிறத அவங்கலாம் என்ஜாய் பண்ற மாரி போயிட்டு இருந்தது. சரிங்களா? அப்ப குரங்கு கோல் எடுத்தா தான் குரங்கு ஆடுங்கிற மாரி, அவன அடக்குறதுக்கு வேற வழியே தெரியல அவளுக்கு. அதுதான் உண்ம. அதுக்கப்புறம் எனக்கே அது வந்து பிடிக்கல. ஆனாலுமே நான் கொஞ்சம் உட்காந்து யோசிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. காரியான்னா கால் பிடிக்கணும்னு அந்த கேட்டகரி கிடையாது. அவளுக்கு வந்து நம்மள பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த இத வந்து முடிக்கணும். இவன் வந்து குரங்குத்தனம் பண்ணானா, அவன வந்து கோல் எடுத்து தான் ஆட்டி ஆகணுங்கிற ஒரு கேட்டகரில தான் அவ அந்த ஜோனுக்கு போன மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுதான் அத மட்டும் நான் சொல்லணும்னு நெனச்சேன். மாதவன் பேசுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஜூஸ் டாஸ்க் வந்து யாருமே ஒழுங்கா விளையாடல. இந்த டாஸ்க் அந்த செல்லர்ஸ் வந்து அந்த பாட்டில் எடுத்துட்டு போறவங்க எதுவுமே பேரம் பேசல. இந்த காயின்ஸ் இவ்வளோ குடு, இந்த காயின்ஸ் இவ்வளோ குடு. அதான் அதான் மெயின் கேம் டார்கெட்டே. அதை எதுவும் பண்ணாம QC இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்களை சண்டை போட்டு வேஸ்டா போச்சு இந்த டாஸ்க். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்கலாம். இப்ப இந்த கனி இன்னைக்கு பாயிண்ட் எடுத்து வச்சு பேசல, அதை வந்து நேத்தே பேசியிருக்கணும். டெய்லி பேரம் பேசியிருக்கணும். எனக்கு இவ்வளவு காயின் கொடு, நான் இவ்வளவு செய்யறேன். இப்ப டெய்லி அன்னைக்கு காயின் பிரிக்கிறாங்கல்ல, அன்னைக்கு சண்டை போடணும். நீ காயின் கொடுக்கல, நாளைக்கு நான் உனக்கு வேலை செய்ய மாட்டேன், நான் வேற இடத்துக்கு போய் வேலை செய்யறேன். அந்த மாதிரி இதுக்குமே யோசிக்க தெரியல. யோசிக்க தெரியாத முட்டாளங்க இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம். அன்னைக்கு 3 நாள் டாஸ்க் நடந்துச்சு. 3 நாள் காயின் பிரிச்சு தராங்க. 3 நாளையும் அவங்க அவங்க அன்னைக்கு கேட்டிருக்கணும். என்னோட பங்கு எங்க, என்னோட பங்கு எங்க, என்னோட பங்கு எங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும். அதெல்லாம் கேட்காம கடைசி நாள்ல வந்து காயின் இல்ல, 0 காயின்னு சொல்லி உட்காந்துருக்கிறதெல்லாம் என்ன கேட்டா இந்த டாஸ்கே உங்களுக்கு விளையாட தெரியல. வேஸ்ட் டாஸ்க் உங்களை பொறுத்த வரைக்கும். இதுவும் அவங்களே கேட்டுருக்க மாட்டாங்க. அதையவே கொளுத்தி போட்டுருப்பாரு. பரட்டைங்கிற மாரி பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதையவே அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆ லட்சுமி பேசுங்க. அதுக்கப்புறம் வேல்முருகன் பேசுங்க. ஆ, அ ஓகே. எனக்கு வந்து அந்த கொஸ்டின் என்னவா இருந்துச்சுன்னா, ஏன் கால்ல விழுந்திருப்பாங்க? நான் என்ன நெனச்சேன்னா, வேற வழி இல்லாம அவன இந்த குறைக்கு என்னதான் சொல்லி புரிய வைக்கிறதுன்றதுக்காக கால்ல விழுந்திருப்பா, அப்படின்றது என்னோட கெஸ்ஸாவும் இருந்துச்சு. இல்ல வேற எதனா வார்த்தை எதனா அசிங்கமா சொல்லிட்டாளோ? அப்படின்றது தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அந்த எஃப்ஜேவா பாரு மேல வைக்கிற அலிகேஷன்லாம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப அன்ஃபேரா இருக்கிற மாரி இருக்கு. லி நேரடியா பண்ண ரம்யா மேல வைக்கல. ஆனா பாரு அவ வந்து கைய உள்ள விட்டு ஏதோ சம்திங் அது என்ன கேம் வந்து போச்சு. எதுக்கோ அது கை உள்ள விடுறா. அதெல்லாம் காலோ கையோ உள்ள விடுறா. அத வந்து இன்டென்ஷனலா பண்ணான்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல. ரம்யாலாம் நேரடியாவே அடிக்க பாக்குறா. அப்போ அதெல்லாம் வந்து ஒண்ணும் சொல்ல மாட்ருக்காங்க. சோ, அப்போ அவங்களுக்கு வந்து அது இன்டென்ஷன் இருக்குங்க. ஏன்னா தெரியல. யாருக்கும் பார்வ பிடிக்கல. அ அந்த பொண்ணு ஒண்ணு மட்டும் தான் கேமே விளையாடுதுங்க. வேற யாரும் கேம கூட விளையாட மாட்ருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்ருக்காங்க. எனக்கு அதுவும் இந்த கனித்திருவுலாம் எதுக்கு வந்திருக்குன்னே தெரியல. அப்பா சரியான டிராமா குயின் அது. அப்பா! என்னால முடியல. ஜஸ்ட் அது மட்டும் சொல்லணும்னு நெனச்சேன். எனக்கும் அந்த தாட் தான் இருந்தது. வேற ஓகே. வழி இல்ல. என்ன கன்சோல் பண்ணணுன்றதுக்காக அவ கால்ல விழுந்திருப்பாளோ! அப்டின்றது. ஓகே. தேங்க்ஸ். வேல்முருகன் பேசுங்க. அதுக்கப்புறம் தயாள் பேசுங்க. ஆக்சுவலா இன்னைக்கு நடந்த டாஸ்க்கை நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே விளையாட தெரியல. ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் ஸ்மார்ட்டா விளையாண்டான் பாத்தீங்களா, பிரவீன் ராஜ். கரெக்டா அந்த கார்னர்ல போய் நின்னா, பாட்டில ஃபுல்லா கலெக்ட் பண்ணா, கரெக்டா டீல் பேசினா, கரெக்டா காரியத்தை சாதிச்சுக்கிட்டான் பாத்தீங்களா. அவன் கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த அன்பு கேங்ல இருந்து லைட்டா ஒதுங்கி போன லாஸ்ட் வீக் எபிசோட்ல கூட நான் நியூட்ரல் அப்படின்னா விஜய் சேதுபதி அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி வெளியே வர்றான். அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தோம்னா எவ்வளவு லாக் பண்ணுவான்னு. ஆனா அப்பப்ப அடிக்கிறான். அப்பப்ப சிங் சக்னு அடிச்சுக்கிறான். யாருக்குமே தெரியாத மாதிரி பின்னாடி நின்று அடிச்சுக்கிறான். பின்னாடி நின்று அடிச்சுட்டு கரெக்டா காரியம் சாதிக்கிறான். நீ அந்த கேம்ல வந்து பாஸ் அடிக்கணும்னு டார்கெட் பண்ணி கரெக்டா போய் முதல்ல போய் நின்னா, பாட்டில கலெக்ட் பண்ணா, கரெக்டா அவன் காரியத்தை சாதிச்சுக்கிட்டான். ரம்யா ஜோ கூட வந்து ஒரு அலைன்ஸ் வச்சுக்கிட்டு கரெக்டா கிளியரா மூவ் பண்ணி வேலையை முடிச்சிட்டான். ஆமா. அவன் அவன் வந்து பிரவீன் வந்து இந்த கேம்ல நேத்தும் பார்வதி போனதுக்கப்புறம் அவள இழுத்துட்டு வந்ததும் பிரவீன் தான். அதுக்கு அன்பு கேங்குக்கும் அவங்களுக்கும் நேத்து நைட் வந்து அவன பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து அவன் அன்பு கேங்லேருந்து வெளில வந்துட்டான். இன்னைக்கு வந்து அவன் நேத்து 10 மணிக்கு ஏதோ சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்கிற ஒரு இத தூக்கிட்டு வந்து அவன் மேல அந்த அன்பு கேங். ஏன்னா அவன் அங்கருந்து வெளில வந்துட்டான். நேத்து அவனால தான் பார்வதி திருப்பி கேம்க்குள்ள வந்தா. இது 2யும் நேத்துலருந்து பேசிட்டு இருந்து, இன்னைக்கு அவன் மேல 10 மணிக்கு மேல ஏன் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு, அவன் இன்னைக்கு ஒரு மாரி அழுதுட்டான். நான் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு கூட இவங்கலாம் இது பண்றாங்க. அது என்னோட சாப்பாடு தான் அப்படின்னு அதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தான். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது பார்க்கறதுக்கு. ஆமா. அவன் ஆக்சுவலி சொன்னான்.
சொன்னா சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிட்டேன், நான் சமைச்சு சாப்பிடல, என்னோட ஆமா. சாப்பாடை தான் ம். சாப்பிட்டேன்னு சொன்னா, லக்ஷ்மி இல்ல கேட்டதுக்கு நான் தோசை பதில் சாப்பிட மாட்டேன். லக்ஷ்மி கேட்டதுக்கு என்னோட பதில் என்னன்னா, ஏன் பாரு வந்து அவங்க கால்ல விடுவாங்கன்னா, சாப்பாடு சாப்பிடுறப்ப வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணி பொண்ணு பேசினது வந்து அவனுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆயிடும். அப்ப கூட சொல்லுவான்ல, தர்பூஸ் வந்து நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிலாம் பேசுற, ரொம்ப இரிட்டேட் பண்ற அப்படின்னு கேட்டதுனாலதான், அந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க கால்ல நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமே இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட யூஸ் பண்ண மாட்டேன், மன்னிச்சுக்கோங்க, இனிமே வார்த்தை வராது அப்படின்னு சாப்பிட்டதுக்கு திருப்பி திருப்பி சொல்லுவாங்க அவங்க. ஏன் சாப்பாடை எடுத்து சாப்பிட்ட, உனக்கு வெக்கமா இல்லையா, என் சாப்பாடை எடுத்து சாப்பிட்ட வெக்கமா இல்லையான்னு 2-3 தடவை கேட்டது அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அத வந்து உட்கார்ந்து ஜட்ஜ் பண்றப்ப சொல்லுவாரு அவர். அதனாலதான் அவங்க உழுந்து கும்பிட்டு இருப்பாங்க ஒரு 3 தடவை. இல்ல அது ஒண்ணு ஆக்சுவலா சிவா. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அது வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வந்துட்டு நேத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி நீ பண்ணிட்டியேன்னு சொல்லும் போது அவ்வளோதான் மரியாதை பாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே சொல்லிடுவாங்க. திவாகர் டைரக்டாவே சொல்லிட்டு பிறகு அப்புறம் வந்துட்டு அக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க ஏன் அப்படி சொன்னீங்க கேட்டாங்க போல. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இல்ல இது வந்து அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு, ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. ஓகே, பேசுங்க. பேசுங்க தயாள். ஓவராலா எனக்கு புரிஞ்சது என்னன்னா, நேத்து வந்து ரம்யா கிட்ட அவங்க டீல் பேசியிருந்தாங்க, யாரு பார்வதி. ஆனா திவாகருக்கு வந்து அவருக்கு வந்து சுபிக்ஷா தான் வின் பண்ணணுன்ட்டு நேத்துல இருந்து டிசைட்ல இருந்தது. இன்னைக்கு ஒரு வழியா காலையில 2 பேரும் சமாதானம் ஆகி சரி சுபிக்ஷாவை வின் பண்ண வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு அவங்க சொன்னதுமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு நல்லா பண்ணிச்சு. ஆல்மோஸ்ட் வந்து அவங்க சொல்றது எல்லாமே செஞ்சுது. எந்த ஒரு குறையும் அது ஓப்பனா சொல்ல போனா அந்த பொண்ணு வந்து அவ்வளவா இது பண்ணல. அது யாருக்கிட்டுமே எதுவும் வச்சுக்கல. கரெக்டா என்ன பண்ணுமோ அது பண்ணிட்டு போயிடுச்சு. ஏன்னா நேற்று சண்டையில வந்து இவங்க 2 பேர் சண்டை போட்டது வந்து இருக்கிறவங்க எல்லாருமே தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க, இன்க்ளூடிங் கேப்டன். கேப்டன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த கேங் எப்படின்னு எக்ஸ்போஸ் ஆகி போச்சு. இப்ப இன்னைக்கு என்ன நடந்தது, இவங்க பேச்சப் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுல இருந்து என்ன புரிஞ்சுதுன்னா, எனக்கு ஒன்னே புரிஞ்சுது, ஆபரேஷன் சக்சஸ், பேஷன் டைடு, அவ்வளவுதான். அடிச்சுக்கணும் வந்து கூடிக்கிட்டாங்க. ஏன்னா நேற்று பிக் பாஸ் அதை உள்ள கூட்டு அவங்கள ட்ரிகர் பண்ணி சொல்லலைன்னா இன்னும் இந்த கேம் வந்து நீங்க லைவ் வந்து இந்த சண்டை கூட வந்துக்காது, சொப்பு ஜாம விளையாட்டு மாதிரி தான் போயிருக்கும். ஊர்நாட்டன் ஒரே ஒரு செகண்ட். ஆக்சுவலி எதுக்கு வந்துட்டு இந்த ரெட் கார்டு மேட்டர் இப்போ வருதுன்னா, மேபி கேம் வந்து ஸ்லோவா போகுது. ஸ்பைஸ் அப் ஆக இவன் வேற சும்மா வந்துட்டு அவன் லைட்டா புஷ் பண்ணா இவன் ஓங்கி தள்ளிட்டான். ஏற்கனவே கம்ருதீன் வந்துட்டு ஆல்ரெடி வந்து நிறைய வார்த்தைகள்லாம் விட்டுருக்காரு. ஏன் அதை வச்சுட்டு கம்ருதீன் கொடுக்க சான்சஸ் இருக்கா? இல்ல இவர் போட்ட போஸ்ட் வந்துட்டு என்ன ரீசனுக்காக இருக்கும்? இல்ல இந்த கேம் ரொம்ப டவுனா போகுது. ஏன்னா பிரதீபா அன்னைக்கு குடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஷோவுமே அப்ப வந்து பயங்கர நல்லா தான் போய்க்கிருந்துச்சு. அது இன்னும் அந்த 1 வீக் அந்த ஷோ முடியிற அன்னைக்கு பேசப்பட்டுச்சு. அப்ப இது வந்து ஸ்பைஸ் அப் பண்றதுக்காகவா? பட் இது செகண்ட் டைம் பண்றான்ல, நாட் த ஃபர்ஸ்ட் டைம். சோ இல்ல, இப்பவும் இல்ல. குடிக்கல அப்படின்னா எப்பதான் கொடுப்பாங்க? சம்டைம்ஸ் இப்ப இத கம்ருதீன். பண்ணாங்கன்னா இது 3rd டைம். மகத்துக்கு ஃபர்ஸ்ட் குடுத்தாங்க. செகண்ட் பிரதீப் பண்ணி இப்ப குடுத்தா சப்போஸ் இப்ப லோட் ஆகுதுன்னு மாரி போட்டிருக்காரு இது. குடுத்தாங்கன்னா 3rd டைம் ஆகும். இல்ல நான் என்ன சொன்னேன்னா, கம்ருதீனே செகண்ட் டைம் பண்றான் ஒரு ஆள் மேல புஷ் பண்றது அப்படிங்கிற. ஃபர்ஸ்ட் வீக்கு இவன் திவாகர் மேல பண்ணா, இந்த வாரம் வந்து இவன் மேல பண்ணான். ஸோ இப்பவும் அவங்க எதுவும் பண்ணல அப்படின்னா அடுத்த வாரமும் பண்ணுவான். இல்லைன்னா மற்றவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுவாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு தடவை தான் பண்ணேன், அப்போ கம்ருதீன் 2 தடவை பண்ணோம் அப்படின்னு அவங்க பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்கல்ல. ஸோ இது விட்டுட்டே இருந்தா இப்படி தான் போயிட்டே இருக்கும். அவங்க ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்தாதான், இல்லைன்னா இப்படி தான் பண்ணுவான். அவன் கண்டிப்பா திரும்ப பண்ணக்கூடிய ஆள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே அவன் அவ்வளோ பண்ணான். அப்படி பண்ணியும் அப்போ ஓரளவுக்குலாம் எடுத்து சொன்னார் விஜய் சேதுபதி. அப்பவும் அவன் பண்றான் அப்படின்னா அந்த மாதிரி கண்டஸ்டன்ட் அவங்க வெளியே அனுப்பிச்சாதான். இல்லைன்னா கண்டிப்பா மற்றவங்களும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டேக் இட் கிராண்டட் அப்படின்ற பேர்ல. ஊர்நட்டமா பேசுங்க சார். ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நாட்டாம பேசுங்க. இல்ல. நான் ஊர்நாட்டன். சாரி. நான் ஓகே பேசுங்க. ஓகே இல்ல எனக்கு நீங்க டாட் வச்சோன்னே நான் பின்னாடி ஏதோ இருக்குன்னு நானே சேர்த்துட்டேன். சாரி. இல்ல ஓகே ஃபைன்.
எனக்கு இப்ப இன்னைக்கு ரெட் கார்டு மேட்டருக்கு நம்ம அப்புறம் வருவோம். திவாகர் வந்து இப்படி இருக்கிறதுக்கு உண்டான ரீசன் யாராவது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரே ஒரு கொஸ்டின். அவனோட இவ்வளவு நாள் அன்பு கேம் குடும்பம் பார்த்துருக்கோம், எல்லாரும் தானே, பார்த்துருக்கோம். அன்பு நோ நோ குடும்பம் தானே. அன்புல திவாகர் இன்னைக்கு நடந்தது கேக்குறீங்களா? நேத்துல இருந்து நேத்துல இருந்து ஓகே. சாரி நேத்துல சாரி இருந்து தான் அது பார்வதி அவங்க சரி சரி ரைட். பார்வதிக்கு சாரி. ஆப்பனண்டா மாறின ரீசன் என்னன்னு நீங்களாம் நினைக்கிறீங்க? அதுதான் சார். அதுதான் அவங்க வந்து மெயின் வந்து சபரியும் எஃப்ஜேவும் பயங்கரமா அவரை வந்து வாஷ் பண்ணாங்க. இன்னொன்னு பண்றது சாப்பாடு செஞ்சு பண்றதுதான் சார் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் பயங்கர கேன்வாஸ் எஃப்ஜேவும் சபரியும். இதுதான் மெயின் ரீசன். நான் வந்து அந்த சர்ப்ரைஸை வந்து நான் பார்த்துருக்கேன் நேர்ல ஒரு ஃபங்க்ஷன்ல. அவரோட இன்டென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் அவர் பெருமையா பேசுறாங்க, பக்கத்துல அவர் ரொம்ப தூக்கி பிடிக்கிறாங்களோ அதை வந்து தான் அவர் வந்து பெருசா நினைப்பாரு. அவங்க தான் அவருக்கு பெருசா தெரிவாங்க. அந்த இடத்துல வந்து பார்வதி மட்டம் தட்டினதுனால நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து அந்த விஷயத்துல இருந்து மாறாம இருக்காரு அவர். அதுதான் நான் சொன்னேன், அன்பு அதுதான் குடும்பம் ஃபேமிலி பண்ற வேலைன்னு. அதை தூக்கி வைக்கிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பார்வதி வந்து அந்த அளவுக்குலாம் ரொம்ப தூக்கி வைக்க அவ கரெக்டா இருந்தா நல்ல கரெக்ட்ன்னு சொல்லிட்டு போயிடுவா. எப்பயுமே அந்த மாதிரி தூக்கி வைக்க மாட்டா. இன்னைக்கே வந்து என்ன உனக்கு பார்த்தா என்ன பார்த்தா பொறாமையா இருக்கா? நான் பாரு எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு அவ எதையுமே கேட்கல. பார்வதி வந்து யார்ட்டயுமே எந்த ஒரு ப்ரிவிலேஜும் கேட்கல. அவ பெசான்னு கம்முன்னு போயிட்டு இருந்தா. டீசென்ட்டா அவ பெசான்னு பண்ணிட்டு இருந்தா. அதுக்கு வந்து என்ன பார்த்தா பொறாமையா இருக்கா? நான் பாரு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவள பார்த்து ஏய் விட்டுட்டே இருக்கிறது. இந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ணிட்டு இருந்தாரு. செல்வம் பேசுங்க சார். ஆக்சுவலி இந்த சண்டைக்கு ரெட் கார்டுன்னு பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ சாரி, இதுக்கு ரெட் கார்டு எப்படின்னா மலையாள பிக் பாஸ்ல என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி தள்ளுமுள்ளு நடந்திருக்கு, இதை மாதிரி வார்த்தை பிரயோகங்கள்லாம் தப்பா பேசியிருக்காங்க. அதுக்கு மோகன்லால் என்ன பண்ணுவார்னா ஃபயரிங்கா கண்டிச்சுட்டு அவரு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு டைரக்டா. பிக் பாஸ் நான் இவங்கள அடுத்த 2 வாரத்துக்கு நாமினேட் பண்றேன், மக்கள் ஓட்டு போட்டு உள்ள இருந்தாங்கன்னா இருக்கட்டும், இல்லை வெளில போட்டோம், கண்டினியூஸ் 2 வீக்ஸ் வந்து அவங்க நாமினேஷன்ல இருக்கணும். அப்புறம் இன்னொன்னு பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி டாக்ஸ் போகும்போது டாஸ்க் மூலியமா அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. மோகன்லால் சார் வர ஒரு அடுத்த சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோடு அவங்க வந்து தனியா ரூம்ல இருக்கணும், நோ கம்யூனிகேஷன். அவங்க வந்து அந்த டாஸ்க் ரூம்ல இருந்து அதை பார்க்கணும், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணதான் வாய்ப்பு இருக்கே தவிர ரெட் கார்டுலாம் வந்து பெருசா இல்ல கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. எனக்கும் அதுதான் தோணுது. ஏன் அப்படின்னா, இது ஒண்ணா இந்த சீசன்ல ரெட் கார்ட் குடுக்கணும், எல்லாத்துக்குமே குடுக்கணும். நான் சொல்லுவேன் எஃப்ஜேக்கு கண்டிப்பா குடுக்கணும். வாட்டர் மெலன் செய்றதெல்லாம் இவனாவது வார்த்தையில சொல்றான். அந்த ஆளு செய்கையாவே செய்றான். அப்ப அவருக்கு என்ன கார்டு புதுசா தான் நம்ம தயாரிச்சு குடுக்கணும். அந்த மாரி பண்ணிட்டு இருக்காப்ல. அப்ப யாருக்கு தான் நீங்க ரெட் கார்ட் குடுப்பீங்க? இவர் செஞ்ச ரெட் கார்ட்னா எல்லாருக்குமே குடுக்குற மாரி தான் இருக்கும். இந்த வாட்டர் மெலன், எஃப்ஜே இவங்க எல்லாருக்குமே குடுக்குற மாரி தான் இருக்கும். இது என்னோடது. எனக்கு தெரிஞ்சு குடுக்க மாட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். சுபா பேசுங்க. வார்த்தையில பேசுறதுக்கும் பிசிக்கல் வயலன்ஸுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அவங்க பிசிக்கல் வயலன்ஸ்க்கு தான் சொல்லிட்டு சார் இருக்காங்க. அதோட இதுதான் சார் ரொம்ப அந்த மோசம். பொண்ணு பொண்ணுங்கள கால தள்ளி தூக்கி தள்ளி காட்டுச்சுல்ல, விடுறாங்க. அதுவும் வந்து இல்ல அந்த பொண்ணு கால தூக்கி காட்டுச்சுல்ல, அப்ப அதுவும் பிசிக்கல் வயலன்ஸ் சாரி தானே. அத மறந்துட்டேன். சாரி. வினோத்துக்கு எதிரா வந்து அவங்க வந்து மூஞ்சுக்கு நேரா காட்டுனது. அப்ப அந்த கலையரசன் டேபிள வந்து நகர்த்தி விட்டது, அடிபட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்ப பார்த்தா சொல்லுங்கப்பா. அத கம்ப்ளீட் பண்ணட்டும். அத நாங்க ஏற்கனவே பேசிட்டோம். நேத்து ஸ்பேஸ்ல நாங்க பேசிட்டோம். நேத்து ஆதரைக்கு தான் ஃபுல்லா நான் அத சொல்லலையம்மா, நீங்க பேசுறது கிடையாது. அத பத்தி வெளியே வேற எந்த விஷயமும் போகல. அந்த பொண்ணு கால தூக்கி வச்சதெல்லாம் அப்படியே அமைக்கிட்டாங்க இன்னைக்கு இந்த விஷயம்லயே எல்லாமே. யார் அமுக்குனாங்க? ஆக்சுவலி நீங்க ஆக்டிவா இல்லன்னு நினைங்க. சோசியல் மீடியாலாம் பேசிட்டாங்க. ஹோஸ்ட் மட்டும் தான் பேசணும். சோசியல் மீடியா எல்லா ஸ்பேஸுமே வந்துட்டு இன்னைக்கு காலையில நடந்த ஸ்பேஸ்லயுமே வந்து பேசிட்டாங்க. ஆக்சுவலி வந்து நீங்க ஆக்டிவா இல்லாதனால அது சொல்லுவாங்களா அந்த மாதிரி நினைக்காதீங்க. போஸ்ட் மட்டும் தான் அட்ரஸ் பண்ணல. அதையுமே டேக் பண்ணி போட்டாங்க. நேத்து ஃபுல்லா வந்துட்டு அந்த போஸ்ட் வந்துட்டு விஜய் சேதுபதி சரி எனக்கு புரியுது. நான் ஆக்டிவா தான் இல்ல, எனக்கு புரிஞ்சுது. அதத்தான் சொல்றேன். நேத்து அதுதான் இல்ல நேத்து ரொம்ப நான் அத விடுங்க ஏமா, நான் ஆக்டிவா தான் இல்ல, புரிஞ்சுக்குது எனக்கு. சரி ஓகே விடுங்க. இல்ல நீங்க அப்ப டபக்குன்னு பேசவே இல்லைன்னு சொல்றீங்களா? அது நேத்து பயங்கரமா போனதே அந்த பாயிண்ட் தான். எங்க போச்சு நீங்க சொல்லுங்க. எத்தனை பேர் பேசுனீங்க?
ஏங்க டிஎல்ல ஃபுல்லா அந்த இதுதாங்க விஜய் நீங்க சேதுபதி அவரை டேக் பண்ணி போட்டிருக்காங்க. நீங்க டிஎல் மட்டும் தான் பேசி நிக்கிறீங்க. அந்த இத சார்பு பட்டு Facebook இருக்குது, Instagram இருக்கு, இன்னும் நிறைய இது இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம்ல போய் அதெல்லாம் பாருங்க போய் இருக்கு நான் தயால். நான் பார்த்துட்டு தான் வரேன் எல்லாத்துலயுமே. நான் பார்க்கலாம் கிடையாது. நான் இது மட்டுமா பாக்குறேன்னு சொல்றீங்க? நான் இதுலதான் கம்மி, மத்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். தயால் அது என்ன ம் ரிசல்ட்டா இருக்குன்னா அன்அபிஷியல் ஓட்டுல அவங்க தான் லீஸ்ட்ல இருக்காங்க. இந்த வாரம் எவிக்ஷன் அவங்க தான். ஸோ அதுதான் அதுக்கான ரிசல்ட். உங்களுக்கு அதுவே போதும்னு நினைக்கிறேன். அது சொல்லிட்டாங்க, அது லாஸ்ட்ல இருக்கிறாங்க. ஆனா இவனுங்க என்ன பண்ணவனு தெரியலையே. பட் 1 hour இல்ல எபிசோட்ல அது அதோட காமிக்கல. அதோட அது ஃபுல் அப்படியே எடிட் வீடியோ நீங்க பண்ணிட்டாங்க. பார்க்கல இல்லையா? அவங்க எதுக்கு காலை தூக்கி காட்டினாங்கன்னா இவங்க பக்கத்துல உட்காந்துருக்கும்போது அவர் காலை தூக்கி போடும்போது அவங்க மூஞ்சிக்கு நேரா வந்திருக்கு. அதை கேட்கும்போது நான் என் கால் மேல நான் கால் போட்டேன். அதோட ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கல. உங்களுக்கு வந்து ஒரு அது கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா கிளைம் அது பண்ணது லைவ்ல வந்து வந்து அவங்க பாட்டில் டச் பண்ணிட்டேன்னு சொன்ன மாதிரி தான் அவங்க கிளைம் பண்ணுவாங்க அதுல. அதுதான் அதோட ஃபுல் வீடியோ மேபி இவங்க வந்து இதை மேபி குறும்படமா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த பொண்ணு எவிக்ட் ஆகலைன்னா குறும்படமா போடுவாங்க. அப்படி இல்லைன்னா எவிக்ஷன் தான். இல்ல ப்ரோ, குறும்படம் போடலன்னா அவங்க எவிக்ட் பண்ணி சால்வ் 1 hour எபிசோட்லயே அதை எடிட் பண்ணிட்டாங்க. ஸோ குறும்படம்லாம் சான்ஸே இல்லை. அப்போ இல்ல இன்னைக்கு ஒரு வாட்டி நடந்திருக்குங்க. ஒரு வாட்டி நடந்திருக்கு. 1 hourல வராத விஷயத்த இதே விஜய் சேதுபதி போன சீசன்ல கண்டிச்சிருக்காரு. இது 1 hourல வராதையும் பேசுவாங்க. அதை பத்தியும் ஏன்னா மக்கள் பேசினாங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி பேசுவாங்க. சரி 1 hour பாத்தீங்களா செல்லம்? பார்த்தேன் 1 hour மட்டும்தான் இந்த சீசனை பாக்குற மாதிரி அதுவும் ஐடியா இல்ல. இருந்தாலும் வேற வழி இல்ல. இல்ல இப்போ அப்படினால அதான் இந்த பார்த்தேன். தேர்டு ப்ரோமோ ஒண்ணு போட்டாங்கல்ல, அவன் தள்ளி விடுறத அது காட்டினாங்களா? ஆமா. அப்ப அவனை 1 hourல இருந்துச்சு. 1 ஒன் hourல ஹவர்ல இருந்துச்சு. இருந்துச்சு ஆக்சுவலி தயால் 1 ஹவர்ல இருந்துச்சு. 1 hourல இருக்கு. ப்ரோமோவே 2 பேரும் போட்டிருக்காங்க, தேர்டு ப்ரோமோ தான். அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு அர்த்தம். அது வரும். ஆக்சுவலி இன்னைக்கு அந்த அந்த சுபிக்ஷா சொன்ன கதையும் வந்து 1 hourல வரல. நேத்து வியானாதும் வரல, இதுவும் வரல. இதுவும் அன்சைன்ல தான் வருது போல இருக்கு. பட் எனக்கு ஒரு விஷயம் சுபிக்ஷா இன்னைக்கு சொன்ன கதை சொன்னதுலயும் இன்னைக்கு நடந்துகிட்டதுலயும் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. அந்த பொண்ணு வந்து யூடியூப் சேனல்ல நான் ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து பிஹேவ் பண்ணாரு, எனக்கு பிடிக்கல, நான் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு நான் அதை விட்டு நின்றுட்டேன்ட்டு. பட் இவங்க இன்னைக்கு போயிட்டு அந்த QC செக் பண்றவருக்கு பொண்ணு கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. இந்த கண்டென்ட்டை எப்படி உங்க கருத்துகளுக்கு எதிரான ஒரு விஷயத்த பண்றதுக்கு நீங்க எப்படி துணிறீங்க? நீங்க எப்படி வின்னர் ஆவீங்க? ஸோ எனக்கு அதுல பல கேள்விகள் இருக்கு. இதை எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் அவங்க பண்ற இதை இதை வந்து கண்டிக்கிறாங்க. அவங்க கதையில காலையில கண்டிச்சுட்டு ஒரு ஜஸ்ட் ஃபார் டாஸ்க்காக ஒரு பொண்ணு கொடுக்குற லெவலுக்கு நீங்க நீங்க லஞ்சமா என்ன கொடுப்பீங்கன்றத நீங்க ஒண்ணு ப்ரூவ் பண்றீங்க இல்லையா? அந்த கதைக்கும் உங்களுடைய கருத்துக்கும் நீங்க வைக்கிற எல்லாத்துக்குமே பெரிய முரண்பாடா இருக்கு. ஸோ இதுதான் பார்வதி கண்டுபிடிச்ச டைட்டில் வின்னரான ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. சார் நான் இதையும் சொல்லணும்னு தான் நினச்சேன். அவங்க பேசுனதுக்கும் அது மட்டும் கிடையாது. அந்த வாட்டர் மில்லனை வந்து எடுத்துட்டு வந்து வேற யாருமே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு மட்டும்தான் அப்படி செஞ்சிருப்பா. மீதியெல்லாம் சும்மா எட்ஜில் மாற்றி வைக்கிற மாதிரி அவருக்கு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு டாஸ்க்குக்கு பண்ணலாம். அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க போறேன், மாமான்னு சொல்றேன், அப்படி அந்த மாதிரிலாம் அவங்க அதை எடுத்துட்டு வந்திருக்க வேணான்னு தான் எனக்கும் தோணுச்சு. இன்னைக்கு காலையில் அவங்க சொன்னதுக்கும் இதுக்கும். இது 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 வந்து வின்னருக்கான மெட்டீரியல்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கிடையாது. இவங்களால வந்து வின்னிங் வரைக்கும் போக முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆனா இருந்தாலும் பேசுங்க. இருந்தாலும் வந்து ஒரு யூடியூப்ல வந்து அப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ண ஒரு பொண்ணு என் தலைவன் எப்படி வேலை வாங்கினா பாத்தீங்களா? சொல்லுங்க லட்சுமி. லட்சுமி பேசுங்க. இல்ல சுத்தி சுத்தி அவனை ஏதோ காப்பாத்துற மாதிரி இருக்கு அந்த பொறுக்கிய. அந்த பொண்ணு டாஸ்க்ன்னு தான் பண்ணுச்சு. ஆக்டர் எப்பயும் பொண்ணுங்களை வந்து எண்ட் ஆஃப் த டே குறை சொல்லிடாதீங்க. அது சரியில்லை. மற்றவங்களுக்கு விருப்பம் இல்லை, பண்ணல, ஓகே. இவங்க அந்த ஆக்டரை ஒரு ஒரு நடிப்பா எடுத்து பண்றாங்க, ஒரு டாஸ்க்குக்காக பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த கேம்ல இருக்கணும், இருந்தா காசு, மற்றவங்களுக்கு வந்து ஃபேம் கிடைச்சு வாய்ப்பு அப்படின்னு எதனா போயிடுவாங்க. பட் அந்த பொண்ணு வந்து ஃபினான்ஷியலாம் பெரிய ஸ்ட்ராங்லாம் இல்லை. ஸோ அதனால கேம்காக பண்றா. அந்த பொண்ணு வந்து டக்குன்னு ஒரு சொல்றது எனக்கு தப்பா படுது, மற்றவங்களாம் கடிச்சிருக்க மாட்டாங்க, அந்த பொண்ணு மட்டும் கடிக்குது, அதெல்லாம் அது டாஸ்க்குக்காக பண்ணுதுங்க. சும்மா டக்குன்னு நம்ம வாய் இருக்குன்னு பேசிடக்கூடாது பொண்ணுங்களை. இல்லைங்க, நீங்க இந்த ஷோவை நீங்க இன்னொருத்தருக்கு எக்ஸாம்பிளா தான் அங்க பண்றீங்க. அவன் லிட்டரலா பொறுக்கிங்க. அவனுடைய
அவனோட இன்ஸ்டா சாட் எல்லாம் அவ்வளவு வெளியே வந்துச்சு. அவன் எவ்வளவு அவங்க கிட்ட ஃபேனுன்னு வந்து பேசுற பொண்ணுங்க கிட்ட எவ்வளவு அசிங்கமா பேசுறான்றதெல்லாம் வந்துச்சு. அதேதான் உள்ளேயும் பண்ணிட்டு இருக்கான். அவன் அந்த பாரு கிட்ட இருக்கும்போது கூட கிட்ட வந்து கழுத்து கிட்ட வந்து சாயறது, தோல்ல சாயலான்னு பார்த்துட்டு செல்லம் செல்லம்னு சொல்றது. அதுக்கப்புறம் என்னால அடக்க முடியல அப்படின்ற வேர்ட் எல்லாம் சொன்னான். அவன் ரொம்ப ஃபர்ஸ்ட். அந்த பொண்ணுங்க அப்படி கிடையாது. அவங்க கேம்ல வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ அவங்களோட சிச்சுவேஷன், அவங்க எல்லாமே அவங்க ஃபேமிலிக்கு சம்பாரிச்சு குடுக்கணும்னு தான் நெனைக்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்க மாமா இறந்துட்டாரு. மாமா பசங்கள கண்டிப்பா படிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கு. சோ கேம்ல எவ்ளோ ஃபேரா விளையாடுறாங்க இல்லன்றதெல்லாம் ஓகே. அதெல்லாம் விமர்சனம் பண்ணலாம். பட் டக்குன்னு போய் கேரக்டர போய் நோண்டுற மாரிலாம் பேசுனீங்கன்னா தப்பு. லட்சுமி ஆக்சுவலி சிம்பிளா டெனை பண்ணிட்டு போயிருக்கலாமே. நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, டெனை பண்ணியிருந்தாலே வந்துட்டு அதத்தான் அவர் சொல்ல வந்தாரு. அவர் சொன்ன விதம் வேணா இருக்கும். ஒரே டெனை நான் பண்ணிருக்கீங்களே, நான் ஜஸ்ட் பேசவாக்கா தான். நான் டினை பேசவா அதுக்கு நான் பண்றதும் டினை சொல்றேன் பண்ணாததும் கேம்ங்க. அது கேம். டினை அக்கா ஒரே பண்ணணும்னா நிமிஷம் இல்ல இல்ல அதுக்கு அது நான் கேம்ல சொல்றேன் நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி அது அவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரலாம் இல்ல. அந்த பொண்ணு டெனை பண்ணா இங்க வந்து ஓட்டு பேங்க் ரொம்ப கூடும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த கேம் ஷோல எனக்கு பிடிக்கல, இவனோட ஆக்டிவிட்டி பிடிக்கலன்னு சொல்லிச்சுன்னா மொத்தமா மாஸ் பிஜிஎம் போட்டு அந்த பொண்ணுக்கு தான் பண்ணுவாங்க. ஆனா அது அந்த பொண்ணுக்கு தெரியாதுல்ல. அந்த பொண்ணுக்கு தெரியாதுல்ல. உள்ள இவனுக்கு ஃபேவரா இருக்கு. அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. உள்ள இருக்க லேடீஸ்க்கு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அரோரா எல்லாம் குழம்பி போய் தான் இருக்காங்க. உள்ள இருக்க பொண்ணுங்க எல்லாமே குழம்பி போய் தான் இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம வெளியே இருக்க மக்களை ஜட்ஜ் பண்ண முடியாது. உள்ள எப்படி சேவ் பண்ணிக்கலாம், உள்ள கேம்ல எப்படி சேவ் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் அவங்க கண்ட்ரோல். அதுதான் இருக்கு. அதுக்கு தான் ப்ளே பண்ணுவாங்களே தவிர வெளியே என்ன பண்ணுவாங்கன்றதுலாம் ஜட்ஜே பண்ண முடியாதுங்க. ரொம்ப கஷ்டம். ஆமா போனாலும் அதான். லட்சுமி, நான் வந்து அவங்க கேரக்டர்லாம் நாங்க இங்க யாருமே யார் கேரக்டருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. சொல்ல வரதுக்கான எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. எனக்கு என்னன்னா, எனக்கு அந்த பொண்ணு மேல கொஞ்சம் வியனா அந்த பொண்ணு மேலலாம் எனக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கு. சரிங்களா? இந்த பொண்ணு வந்து அத வந்து வேண்டான்னு சொல்லி இருந்திருக்கலாம். அந்த இத மட்டும் இது பண்ணி இருந்திருக்கலாம் தான் நான் சொன்னேன் ஒழிய, அவங்க கேரக்டர்லாம் நான் அப்படி பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிறவங்களுக்கு அரோரா மீதி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பொண்ணெல்லாம் ரொம்ப டீசென்ட்டா மூவ் பண்ணும். அந்த மாரி தான் போயிட்டுருக்கும். நான் அத தான் சொல்ல வந்தேன் ஒழிய, அது இப்ப கேரக்டர வந்து நான் வேணா மட்டும் சொல்லல. லீடரா இருந்திருந்ததாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க இத செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அவங்களா ப்ரொஃபஷனலா ஆக்ட்ரஸ். அவங்களா அத ஒரு ஆக்டிங் நினைச்சு பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த இது உங்களுக்கு கிடையாது. இல்ல அவங்க லீடர் நீங்க கிடையாதுல்ல. இங்க போட்டு குழப்பிக்கிறீங்க. இங்க போட்டு நீங்க குழப்பிக்கிறீங்க. அது வந்து ஒருத்தர் எழுதி குடுத்து இந்த ஸ்கிரிப்ட்ல நீ இப்படி பண்ணுமான்னு யாரும் சொல்லல உங்கள. ஓகேங்களா? ஸோ உங்க கேம் பிளேல உங்களோட நீதி, நேர்மை, நியாயம் நீங்க என்ன நம்புறீங்களோ, அததான் நீங்க கேம் பிளேலயும் நீங்க உயர்த்தி பிடிக்கணும். அத பத்தி தான் பேசணும். நாங்க எதிர்பார்க்கிறது ஏன் நாங்க பிரைவேட்ன்றதோ இருங்க. ஒரு கேம் நான் பிளேல நான் வந்து நான் முடிச்சிடுறேன். நான் நான் இன்னும் 2 லைன்ல தான் பேச போறேன். அதுக்கு மேல பேசல. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கிட்ட நாங்க இப்ப சொன்னதுதான் எதிர்பார்ப்பு. அந்த பொண்ணு ஒரு டீசன்ட் பிளேயர். ஸோ அவங்க வந்து ஸ்ட்ராங்கா ப்ளே பண்றாங்க. அதனால தான் நாங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறது கேம்ல டைவர்ட் ஆகுது. இந்த விஷயம் வந்து அவங்க பேசுற அந்த ஸ்ட்ராங்கான கருத்துக்கு இது முரண்பாடா போகுது. அத அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் இங்க கேரக்டர் பத்தி யாருமே இங்க பேசலைங்க. இன்னும் சொல்லப்போனா நம்ம கேம பத்தி மட்டும் தான் பேசுறோம். அவங்களுடைய பர்சனலே இங்க கொண்டு வரல. அவங்க இந்த கேம்ல காலையில என்ன பேசுனாங்களோ, அத அவங்க இந்த இந்த விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஹைலைட் அவங்க தான். ஸோ அதத்தான் நாங்க இங்க இங்க ஃபீல் பண்ணி சொல்ல வரோமே தவிர, அவங்க பண்ணது தப்புன்னு இங்க இங்க யாருமே சொல்லல. ஓகேங்களா? ஸோ அத அவங்க இன்னும் கொஞ்சம் அத அந்த அந்த இந்த இந்த சீசனோட பிளேயர்ஸோட பண்ற தவறுகள் மொத்தமா நான் சொல்றது அதுதான். இதே குமரனா இருந்தாலோ, இல்ல இது கொஞ்சம் அனுபவப்பட்ட ஒருத்தரா இருந்தாலோ, இந்த விஷயத்த வந்து அந்த கேம்லயும் கொஞ்சம் அறம் சார்ந்து விளையாடுவாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுடைய கருத்தியலுக்கு எதிரான ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டாங்க. ஸோ நீங்க அத மட்டும் உயர்த்தி பிடிச்சீங்கனாலே உங்களுக்கான வோட் பேங்கிங்கும் சரி, உங்களோட உங்களோட கருத்தும் போய் சேரும். இப்ப யாரும் இங்க கேரக்டர் பத்திலாம் இங்க பேசவே இல்லைங்க. இந்த கேம்ல அவங்க என்ன காட்டுறாங்க, அது என்ன பார்க்குறோம், நமக்கு என்ன புரிதல். இத 3 தான் நம்ம இங்க பேசுறோமே தவிர, அவங்களோட பர்சனல் லைஃப்ப பத்தி நான் என்னைக்குமே யாரோட பர்சனல் லைஃப்ப பத்தியுமே இங்க பேச மாட்டோம். ஸோ அது கிடையவே கிடையாது. இது இந்த ஷோவுக்கான விமர்சனம். இந்த ஷோவுல அவங்க பண்ற அந்த விஷயத்த என்ன கரெக்ட் பண்ணிக்கிட்டா அது நல்லா இருக்கும். அதத்தான் நம்ம இங்க கருத்திலா வைக்கிறோமே தவிர, இவங்கலாம் வந்து நாம எதிர்பார்க்கிற பிளேயர்ஸ்ங்க. இன்னும் அவங்க மேல அதிகமான அக்கறையில தான் இத வைக்கிறோமே தவிர, அவங்கள வந்து நாங்க டிஃபேம் பண்ணணும் அந்த மாரிலாம் கிடையவே கிடையாது. ஒரு பிளேயர் சரியில்லைன்னா அவங்கள பத்தி பேசாம தவிர்த்துருமே தவிர, இதெல்லாம் வந்து இவங்க இன்னும் இப்படி பண்ணியிருந்தா நல்லா இம்ப்ரூவைசேஷன் நல்லா இருக்கும். அப்படின்ற அந்த ஆதங்கத்துல வைக்கிற கருத்தையே தவிர்த்து, யாரையும் விட்டுக் குடுக்குறதோ, அவங்க ஃபேமிலிய பத்தி பேசுறதோ, அதுக்கான இடமாக நாங்க எங்கேயுமே இங்க பயன்படுத்துறது கிடையாதுங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்க இல்ல அவங்கள பேச நான் தானே இப்ப என்ன ஏதோ தனியாவும் நீங்க எல்லாரும் ஒண்ணுன்ற மாரி பேசுறீங்க. ரொம்ப இல்ல தப்பா இல்ல இருக்குங்க. உங்க அப்படிலாம் இல்ல. பேசுற டோன் அப்படிலாம் தப்பா இல்ல. இருக்கு. ஏங்க
நாங்கன்றது எல்லாரும் தானேங்க. ஒன்னொன்னா போக வேணாம் ப்ளீஸ். ஆக்சுவலி லட்சுமி சொன்ன பாயிண்ட் அவங்க வேல்யூபிள் தான். செல்வம் பிரபு அப்படி சொல்லல. அதனால ஒன்னு போகாதீங்க. அடுத்த ஸ்பீக்கர் பேசும்போது நீங்க காம் டவுன் ஆகுங்க. ஃபைசு நீங்க சொல்லுங்க உங்க ஒப்பீனியனா. அப்ப மாறும் சேஞ்ச் ஆகும். இல்ல ஆக்சுவலா நான் ஒரே ஒன்று சொல்றேன். இங்க வந்து சுபிக்ஷா வந்து அந்த பொண்ணு ஏன் செஞ்சுச்சுன்னு பாக்குறீங்க. ஏன் செய்யாம இருந்தாக்கா இந்த வெள்ளிக்கம்னு ஒண்ணு இருக்கு. இவங்க ஜெயில்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இவங்க ஒஸ்ட் பர்ஃபார்ம் சொல்லிட்டு உள்ள தூக்கி கொண்டு வரணும். இவங்க எதுவுமே பண்ணல போலன்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. அந்த பொண்ணு ஆக்சுவலா கேமுக்கு உள்ள என்ன கொடுக்கணுமோ 100% என்ன கொடுக்கணுமோ அதுதான் பண்ணுது. ஏன்னா இங்க வந்திருக்குது நம்ம ஒரு கேம் விளாடணும், நம்ம ஒரு 56 மேல போகணும், முடிஞ்ச அளவுக்கு ஏறிட்டே போகணும். யாரா இருந்தாலும் வின் பண்ணுவாங்க, விருப்பப்படுவாங்க. இன்னொன்னு வியானா வந்து நைட்டு நீ சொல்றப்ப நீ வந்து 60 நாள் தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டியில ஒரு இன்சென்ட் கொடுக்குறப்ப நீ முடிஞ்ச அளவுக்கு நீ ஓப்பனாக்கி வரணும் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கேம்ல நம்ம இன்வால்வ் கொடுத்தா மக்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு செய்யுது. ஆக்சுவலா என்னோட கருத்துப்படி நான் அதான் சொல்றேன். நான் பேசலாமா? பேசுங்க மாதவன். பேசுங்க. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, விக்கல்ஸ் விக்ரம் பத்தி நம்ம எதுவும் பேச மாட்டோம். ஆனா அவன் இன்னைக்கு ஃபுல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணது அவன் தான். அந்த ரெடி பண்ணது, அந்த இது எல்லாமே, அந்த ஆக்ட் பண்ணது எல்லாமே. பாட்டிலும் சுபிக்ஷாக்கு மொத்த பாட்டிலும் கலெக்ட் பண்ணி அந்த கண்டெய்னர் உள்ள போய் படுத்து கலெக்ட் பண்ணது விக்கல்ஸ் விக்ரம் தான். ஆனா விக்கல்ஸ் விக்ரமை பத்தி நம்ம யாரும் பேச மாட்டோம். அவன் தான் அந்த டாஸ்க்கு கரெக்டா விளையாடுனது எல்லாமே பண்ணது. எந்த எந்த வித பேட் வேர்ட்ஸ் எந்த விஷயத்தும் உள்ள போவாத வெறும் டாஸ்க்கு கன்னு மாரி விளையாடி இப்போ அந்த பாட்டில் மேல விழுந்து அங்க நேத்து ஒரு ஃபன் பண்ணி இங்க வந்தீங்கன்னா எல்லாரையும் நான் மேல விழுந்துருவேன் அந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்கிட் மாரி ரெடி பண்ணி பாட்டு பாடி ரெடி பண்ணது நிறைய பண்ணியிருக்கான். ஆனா நம்ம அவனை பத்தி பேச மாட்டோம். பட் ஆனா அவன் நாமினேஷன் வின் பண்ணலனா கூட பரவாயில்ல. நம்மளால அவனுக்கு அவன் எனக்கு வந்து இன்னைக்கு அவன் இந்த வாரம் வந்து ப்ளே பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனா இந்த மாரி இந்த சண்டையில உள்ள வராம இருந்தானா விக்கல் சீக்கிரம் நெக்ஸ்ட் வீக் போக போக அவன் எக்ஸ்போஸ் ஆனது சண்டைக்கு உள்ள வந்துதான் ஆகணும், பேசிதான் ஆகணும். பட் ஆனா இப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுதுன்னா, பிக் பாஸ் சுபிக்ஷா பண்ணது நீங்க கரெக்ட் தப்பு நான் சொல்ல வரல. ஆனா அவங்க காயின்ஸ் டிஸ்பியூட் பண்ணி கொடுத்துருக்கணும். ஏன்னா 12 காயின்ஸ் டிஃபரன்ஸ் ரம்யாக்கும் அவங்களுக்கும். இப்போ அந்த 12 காயின்ஸை 6-6 விக்ரம்க்கு வியானாக்கு 6-6 கொடுத்திருந்தா கூட ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியும் பண்ணல, யோசிக்கல. ஸோ அந்த மாதிரி எத்தனை பாட்டில் கணக்கு ஆகுது இதுன்னு சொல்லி இந்த பிளேஸுக்கு கணக்கே தெரியல. இப்போ ரம்யா இப்போ உங்க கேம் விளையாடுறாங்கன்னா சுபிக்ஷாக்கு தெரியணும் ரம்யா எத்தனை பாட்டில் தின்னு போறா உள்ள. இப்போ ரம்யாக்கு தெரியணும் சுபிக்ஷா எத்தனை பாட்டில் உள்ள எடுத்துட்டு போறா. அந்த மாதிரி யாருமே அந்த அந்த மைண்ட் ஸ்ட்ராட்டஜி கணக்கு பண்றது எதுவுமே இல்லை. அப்படியே போறோம், அப்படியே ஜெயிக்கிறோம், அப்படியே வரோம், அப்படி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம கேமோட டாஸ்க்கும் புரிஞ்சுக்கணும், விளையாட முடிக்க மாட்டேங்குது இவங்களால. மாதவன் ப்ரோ அதேதான். ஒன் திங் என்னன்னா என்னன்னா அவங்க நினைச்சிருப்பாங்கன்னா இவங்களுக்கு இப்போ இந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் போச்சு. நான் ஆல்ரெடி ஒரு 10 minutes முன்னாடி சொன்னேன். ரம்யா ஜோ திடீர்னு பல்ட்டி அடிச்சு எல்லா கூட நான் என்ன போட்டேன்னு எடுத்துருச்சுன்னா இந்த பொண்ணு தோத்துரும். புரிஞ்சுங்களா? ஸோ அதனாலதான் மைட் பி ஷீ வாஸ் கன்ஃபியூஸ்டு தட். ரெண்டாவது இவங்க சொன்னதுதான் விக்கல்ஸ் வந்து நிஜமாலே ஐ திங்க் ஷீ ஸ்லோலி ஸ்டார்டட் இம்ப்ரூவிங். அந்த விக்கல்ஸ் வியானா அப்புறம் வினோத் அட்லீஸ்ட் தே ஆர் கெட்டிங் சம் பாசிட்டிவ் சைட். ஒவ்வொருத்தரா வராங்க, பட் இன்னும் நிறைய வரணும். அதான் என்னோடது. பேசுங்க. இது வரைக்கும் என்னன்னா சுபிக்ஷா அண்ட் வேணா 2 பேருமே வந்து திவாகரோட அந்த கிரிஞ்ச் ஆக்டிவிட்டி எந்த இடத்துலயுமே என்கரேஜே பண்ணல இன்னைக்கு வரைக்கும். இந்த கேம்ல மட்டும்தான் பண்ணாங்க. அதை தவிர்த்து முன்னாடி எதுலையுமே எந்த ஒரு இதுலையுமே ரொம்ப ஸ்டர்னா நோ இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு கிளியரா சொல்லிட்டு இருப்பாங்க. அரோரோட ஒரு சில இடத்துல சும்மா ஜாலியா பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனா இவங்க 2 பேருமே இது வரைக்கும் பண்ணல. இன்னைக்குதான் அந்த 2 பேரும் அந்த வாட்டர் மெலன் கிடைக்கிற மாதிரி ஒரு இது பண்ணாங்க. ஸோ அதை தவிர்த்து இது வரைக்கும் பண்ணல. ஸோ அதனாலதான் எனக்கே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. நானா நினைச்சேன் வேணாவும் சுபிக்ஷா பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்பல இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க, இந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஸோ நானும் நினைச்சேன் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் அவங்க பண்ண எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருந்தது. எப்படி விளையாடுவாங்க நமக்கு ஒரு கணிப்பு இருக்குல்ல, இந்த பிளேயர் எப்படி விளையாடுவாங்க அந்த மாதிரி அந்த ஆஸ்பெக்ட்ல. இன்னொன்னு நான் என்ன பார்த்தேன்னா எல்லாருமே வந்து என்டர்டைன்மெண்ட் ஜாலியா பண்ணன்ட்டு திவாகர் சுத்தியே தான் பண்ணாங்க. ஐ திங்க் பார்வை சுத்தி பண்ண ஒரே ஆள் ஐ திங்க் விக்கல் சிக்கரம் மட்டும்தான். மீதி எல்லாரும் வந்து இவனுக்கு மட்டும்தான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திவாகருக்கு மட்டும்தான். ஸோ விக்கல் சிக்கரம் தான் வந்து பார்வையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் வந்து பண்ணான். ஆனா எனக்கு ஃபேவர் பண்ணது பிடிக்கல யாருக்குமே. ஏன்னா கேமே அது கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு, பயாஸ்டா போயிடுச்சு. அந்த கொடுத்த டாஸ்க் யாரும் விளையாடல. பட் அட்லீஸ்ட் அவன் அந்த பண்ணதுலயாச்சும் அவன் 2 பேருக்கும் பண்ணான். அந்த ஆஸ்பெக்ட்ல விக்கல் சிக்கரமா நல்லா பண்ணிருந்தான்.
ஆஹ் இப்போ உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து சோஷியல் மீடியால எல்லாருமே பேலன்ஸ் பண்ணவங்க. ஸோ அதனால யாரும் எதையும் தெரியாம பண்ண மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு என்ன வரும் வராதுங்கிறத வந்து ஒவ்வொருத்தர் பேசும்போதே இது இப்படி வெளில போய் சேரும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் பேசுறாங்க பண்றாங்க. ஸோ அதனால அவங்கெல்லாம் கேமை வந்து கேமா பாக்குறாங்கிறத விட கால் என்னாச்சு? ஒண்ணுமே கேட்கல அவரு பேசுறது. இல்ல உங்களுக்கு மட்டும் தான் பேசிட்டு இருந்தாருன்னா கேக்குது. கட் ஆயிருச்சு. கட் ஆயிருச்சு. யா பேசிட்டு இருந்தாரு கட் ஆயிருச்சு. லைவ்ல வந்து இது சுவிக்ஷா வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கா. நான் காயின கரெக்ட்டா பிரிச்சு குடுத்துருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாருகிட்டயும் சொல்ட்டா. நான் வந்து உங்களுக்கு நான் குடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்ட்டா. அதான் இல்ல பாரு டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கு. தனியா ஆமா, ஆமா. வந்து. ஆமா. பட் அவங்க ஆனா இந்த பரவால்ல. இல்ல, ஆஸ்பெக்ட்ல இல்ல. பாரு வந்து ஆரம்பிச்சிடும். இத விட்டுறணும். அத வந்து அவ பெருசா எடுத்துட்டே போயிருக்க கூடாது. ஆனா அவளுக்கு டென்ஷன் ஆகும். அது உண்ம நேச்சுரல் தான். ஆனா அவ கம்முனு விட்டுறணும். எனக்கு தெரிஞ்சு அது பெருசா இப்ப பெருசா அவ எடுத்து ஒண்ணும் ஆக போறதில்ல. அவ டீசென்ட்டா அத அப்படியே அமைதியா இருந்துறணும்னு எனக்கு தோணுது. பட் ஆனா இந்த இப்படிலாம் விஷயத்துல சொல்ல மாட்டாங்க. விஷப்பாம்புன்னு சொல்லிட்டு போவாங்க பின்னாடி. அது சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க ஆக்சுவலா. சொல்லிடுவாங்க. இல்ல அத சொல்லுவாங்க. இல்ல பட் ரொம்பலாம் சொல்லி விட்டுறணும். எனக்கு முன்னாடியே தெரியும். ஆக்சுவலி தரமாட்டாங்க. பானு நீங்க ரொம்ப ஆக்சுவலி பார்வதிக்கு ரம்யா சப்போர்ட் பண்றீங்க ஒழுங்கா பானு. இருந்திருந்தா ரம்யா ஆக்சுவலி ஓ ரம்யா பாரு சப்போர்ட்டா பானக்கா? தாத்தா வாங்க தாத்தா. ரெட் கார்டு எல்லாம் போய்க்கிருக்குன்னு தாத்தா, சொல்லிக்கிருக்காங்க. வணக்கம் தாத்தா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தாத்தா. இன்னைக்கு உங்க கவிதை சூப்பர் தாத்தா. தேங்க்யூ. உங்க வாயால ஒரு தடவை இன்னொரு தடவை சொல்ல முடியுமா அந்த ஸ்பெக்ல? இல்லம்மா, அது அவரு சொன்னார் இல்லையா விக்கல்ஸ், ஆமா தாத்தா. அத சொல்லிதான் நீங்க அதுல சொல்லியிருந்தீங்க. இன்ஸ்பயர் ஆகி எனக்கு வந்துச்சு. அவர் வந்து இல்ல ஒரு அதுதான். அது என்ன சொன்ன அத ஞாபகம் இல்ல. அத நீங்க ஒரு தடவை பாரு 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 ஃபுல் பாட்டில் பியரு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க தாத்தா. தாத்தா சாயந்தரத்துல இருந்து இந்த அட்டகாசம் தான் பண்ணிக்கிருக்காங்க. உங்க ரிவ்யூ பார்த்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு பாட்டையா ஃபுல்லா இது பண்ணிக்கிருக்காங்க. தாத்தா என்ன சொல்லுவாரு, நான் சொன்னா நல்லா இருக்காது, அதெல்லாம் போய் யூடியூப்ல பாருங்க, அப்பதான் வியூஸ் ஏறுன்னு சொல்றாரு. தெரியலப்பா, இல்ல நிஜமா ஞாபகம் ஹேமா, இல்லப்பா. இந்த தலைப்பு வந்து நீங்க மாத்தி போட்டிருக்கணும். இந்த ஷோக்கு தேவையா ரெட் கார்டுல, இந்த ஷோவ பார்த்து பேசிட்டு இருக்கிற நமக்கு தான் ரெட் கார்டு குடுக்கணும். தாத்தா ரெட் கார்டு கொடுக்க சான்சஸ் இருக்கா? ஏமா நானும் அதான் போட்டிருந்தேன் டைட்டில் இன்னைக்கு. ஐயோ நான் நான் இங்க இழுத்து பூட்டிட்டு போங்கன்ட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தனும் அடிப்பானே. கமருதீனுக்கு மட்டும் குடுத்தா, அப்ப ஆதிரைக்கு எங்க போச்சு? அப்ப எஃப்ஜேக்கு எங்க போச்சு? எல்லா லாலிபப்பும் அம்மா கரெக்டா நான் எல்லா லிஸ்டே போட்டிருக்கேன் யாருக்கெல்லாம் தரலான்னு. who are eligible for ரெட் கார்டு. ஃபார் எலிஜிபிள் ஃபார் ஐயா நிறைய வந்துருக்கு தாத்தா நோட்டிபிகேஷன். நான் தான் இன்னைக்கு போய் பார்க்காம பாருங்க. இப்ப நைட்டு ஃபுல்லா லிஸ்டே போட்டிருக்கிறேன். ஓகே நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. நான் அந்த இப்பதான் ஐபேட் எடுத்தேன். கேக்க முட்டுக்கட்டையா, வாயில் கொழுக்கட்டையாவா? பானு கே தாத்தாவோட கவிதை எழுதி வச்சிருந்தா தாத்தா முன்னாடி படிச்சு காட்டுங்களேன். கேட்க யா முட்டுக்கட்டையா, அதாவது இவங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஏதாவது முட்டுக்கட்டையா, இல்ல வாயில் குழக்கட்டையா? அதத்தான் நான் எப்பயுமே நான் போய் பார்த்துருவேன். தலைப்ப பார்த்துருவேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் நோட் பண்ணி வச்சுக்குவேன். இன்னொரு இல்ல டைட்டில் தாத்தா தாத்தா ஒயில்ட் இருக்கு. கார்டு தாத்தா கண்டெஸ்டன்ட் இன்ஃபோ ஒன் ஏதாச்சும் செகண்ட் பிரஜின்லாம் வராரா? ஒன் செகண்ட். என்னமோ சொன்னீங்க தாத்தா. சொல்லுங்க தாத்தா. இல்ல நோட் தம்ப்நெயில்ல கூட ஏதோ போட்டிருக்கேன் பாருங்க. இந்தா போய் பார்க்குறேன் தாத்தா. தாத்தா இது வந்து ஹோஸ்டுக்கு ஒரு அடி தானே, கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹோஸ்டுக்கு அடியா? ஆமா, ஏன்னா முருட்டுக்கட்டை எங்க இருந்து அது? வாயில கொல்கட்டையா, அதுக்கு முருட்டுக்கட்டையான்ட்டு ஒண்ணு லைன் இருந்துச்சு இல்லையே, இல்லைங்களா? நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். அவர் என்ன சொன்னார்னா, அங்கேயே இருக்கிற பிக் பாஸ் முதல்ல கேட்பாரு. அப்படி இல்லைன்னா நான் வந்து சனிக்கிழமை கேட்பேன் அப்படின்னாரு. பிக் பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு கேட்காமன்னு. ஸோ ஓகே சனிக்கிழமை இருங்க. கேட்கலன்னா தான் நான் அவருக்கு மிச்சம் பக்கத்து செட்லயே பட்டு பட்டு அங்கேயே கொடுக்காங்க. 24 மணி நேரம் அங்கதான் இருக்கிறாரு பிக் பாஸ் டீம்லாம். கொஞ்சமாவது இது இல்ல விளையாடுறது, நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லணும். இல்ல பப்ளிக் எல்லாரும் புலம்புறோம். லஞ்சம் வாங்குறது நார்மலைஸ் பண்றாங்க, கெட்ட வார்த்தையில பேசுறது நார்மலைஸ் பண்றாங்க. ஆனா இது லேடிஸ் விஷயத்துக்கு நார்மலைஸ் பண்றாங்க.
அப்போ சீசன் 7ல மட்டும் உங்களுக்கு நியாயம் அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ காத்துல விட்டாங்களா? இல்ல நெறைய விஷயங்கள் நடக்குது தாத்தா. இப்ப பார்வதி கூட வந்துட்டு அந்த ரூம்ல போயிட்டு அ ஏதோ டிஸ்கஷன் போய்க்கிருக்காங்க. அந்த பொண்ணு மேல போய் சாயிறாரு. இந்த திவாகர் நான் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் எப்பயும் கட் பண்ணிட்டேன். ஈவன் நான் போஸ்ட்ல கூட சொல்லியிருக்கேன். அதையும் போட்டிருக்கேன். சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. அப்படிலாம் ம். சொல்லி அ தங்கச்சின்னு சொல்லி, பொண்டாட்டின்னு சொல்லி செருப்ப எடுத்து காமிச்ச பாரு, இன்னைக்கு அவர் கால்ல விழுறாரு பெரியார் பேத்தின்ட்டு. எதுக்கு போய் அவன் கால்ல விழணும்? அவ்வளோ வந்து எச்ச சோத்துக்கு இப்படி நாயா அலையணுமா? அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்போ மக்கள் வந்து நீ பண்றது தப்புன்னு உனக்கே தெரியுது. மக்கள் வந்து தூக்கி போட்டு மிதிப்பாங்கன்ட்டு தான் அது கேட்குறியா? இதெல்லாம் கேட்பாங்கல்லம்மா. அங்க பூசுண்டல் விக்கிற ஒரு ஆயா இருக்கு. அது கேட்குது. ஆனா அது மெட்ராஸ் பாஷையில கேட்கும். நான் அத டிரான்ஸ்லேட் பண்ணேன் உங்களுக்கு. இல்ல அது ரொம்ப தவறு. எதுக்கு அந்த நான் பார்த்தேன் நானு. எனக்கு புரியல. நீ எவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா பெரியார பத்தி பேசிட்டு, நீ உன் உலகம் வேற. டோட்டலி இந்த சொசைட்டி என்ன நாம் வச்சிருக்கோ, அதுக்கு எல்லாத்துக்கும் டோட்டலி நீ ஆப்போசிட்டா சுத்துவ. அது எப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு நாமினேஷன் இதுக்காகவும், ஒரு இதுக்காகவும் உனக்கு தான் அப்ப உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கேம் விளையாடுறதுல மாரி தான் இருந்துச்சு. அந்த சீன் பார்க்கும்போது. வேணாம்மா விடுங்கம்மா. யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்லிட்டு போவோம் ஜாலியா. ரொம்ப ஆமா தாத்தா. டென்ஷனா இருக்குது. தாதா வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட் பிரஜின்லாம் வராரு உண்மையா? ரூமர்ஸா? யாரு? இல்ல வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட் பிரஜின்லாம் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. பிரஜின் சாண்ட்ரா. பிரதீப்பா? ஸோ அது இல்ல பிரஜின் அண்ட் சாண்ட்ரா. தெரியலங்க. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஓகே. நெறைய பேர் சொன்னாங்க. மிச்ச ஸ்பேஸ்ல கூட கேள்விப்பட்டேன் அந்த பேர. பட் தெரியலங்க. அவங்க சீரியல் கப்பிள்ஸ் தாத்தா. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இப்ப 90ஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இப்ப இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாது தாத்தா. காதலிக்க நேரம் இல்லைன்ட்டு விஜய் டிவில ஒரு சீரியல் போச்சு. அதுல ஹீரோ அவரு. இல்லம்மா அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து 2000ல இந்தியா விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அ அ வந்தது வந்து இந்த பிக் பாஸ் கொரோனா டைம்ல வந்து இங்க மாட்டிக்கிட்ட போது தான் பிக் பாஸ்க்குள்ள போனேன். ஸோ அதனால எனக்கு இங்க சீரியல்ஸ் எதுவுமே நான் பார்த்ததில்ல. ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது. அங்க யூடியூப் பார்க்கவும் நேரம் இல்ல. உங்களுக்கு தெரியும்ல வெளிநாட்டுல நமக்கு அப்படி நேரம் கிடைக்காது. நானே ஸோ சீரியல் பார்க்கறதில்ல தாத்தா. இந்த பிக் பாஸ் 1 மட்டும் தான். அதுக்கே வீட்ல திட்டு வாங்கிட்டு பார்க்குறேன். பிக் பாஸும் வந்து அங்க அ வீட்ல விஜய் டிவி கிடையாது. இந்த பசங்க எடுத்துட்டு வந்து போட்டு காட்டுவானுங்க. அத மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். எல்லா சீசனும் காமிச்சிருக்கானுங்க எனக்கு. ஸோ மிச்சப்படி நான் வேற எதுவும் பார்த்ததில்ல. பிக் பாஸ் பார்த்துருக்கிறேன். டெஃபினட்டா. பிக் பிரதர்ன்னு ஒண்ணு வரும். அது வந்து நைட்டு 11 மணிக்கு போடுவானுங்க. அது கூட டீசென்ட்டா இருக்குமா, சீசன் 9 விட. இல்ல இப்ப ரெட் கார்டு சப்போஸ் குடுத்தாங்கன்னா, இந்த கேம ஸ்பைஸ பார்க்கறதுக்காக குடுப்பாங்களா? எனக்கு டவுட்டு. எனக்கு ஏன்னா குடுத்தா எல்லாருக்கும் குடுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்க்கு. இப்ப ரெட் கார்டு வந்துட்டு ஒரு ஆளுக்கு குடுக்குறதுல என்ன இப்ப கமருதீன் பிஹேவியர்ல எல்லாருக்குமே ஈக்குவல் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட்டு தள்ளி விடுறத இவன் தான் துஷார் தான் புஷ் பண்றான் அந்த இடத்துல. இல்ல ஃபர்ஸ்ட்டு வந்து பாத்ரூம் போன்னு தள்ளி விட்டது இவரு ஒத்த கையால, கமருதீன். அவன் 2 கையால தள்ளினான். அவ்வளதான். அத பத்திலாம் இல்ல. அவனுக்கும் போட்டிருக்கிறேன். அ ஆதிரை எல்லாருக்கும் போட்டிருக்கேன். ஒண்ணு ஏதாவது ஒரு கலர் கார்ட குடுங்க. இல்ல அட்லீஸ்ட் நாக்க பிடிக்கிற மாதிரி ஏதாவது கேளுங்க, அவங்களுக்கு புரியிற விதத்துல. எதுவுமே பண்ணாம இருந்தா எப்படி? ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. இல்ல இந்த 1 வாரத்துக்கு வந்து சாட்டர்டே நாகார்ஜுனா, சண்டேக்கு மோகன்லால கூட்டு வந்தாவது விடுங்க. நல்ல தமிழ் தெரியும் அவங்களுக்கு. ஐயோ! நாகார்ஜுனாலாம் வந்தா ஷோ வந்துட்டு பயங்கர ஃபயரா போகும். குரு வந்தாரு போயிட்டாரு கமருதீன் ஆர்மி. அவர் பாவம். ஏன்னா, இன்னைக்கு குஜாவுதீன் பத்தி ஏதாவது சொன்னாருன்னா, அடி வாங்குவேன்னு பயந்து போயிட்டாரோ என்னவோ பாவம். நல்ல பையன் குரு. அக்செப்ட் பண்ணிக்காததா, பட் ஏதோ ஒரு விதத்துல எல்லாரும் ஒதுக்கப்படும்போது, அவங்களயும் ஒதுக்கப்படுறாங்களேன்ட்டு சிலருக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சுரும்ல.
இல்ல எதுக்கு ஒதுக்கு வராங்கன்னு தெரிஞ்சு புரிஞ்சுச்சுன்னா பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி ஆட்கள்னால தான் தப்பு பண்றவங்களுக்கு நம்ம தப்பு பண்றோமே தெரியாம நமக்கும் சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கு. நம்ம பண்றது சரின்ற மாதிரி தானே வாழ்க்கையில போயிட்டு செம்ம செருப்படி வாங்கிட்டு திருப்பி நம்ம பண்றது தப்புன்னு அவங்களே ரியலைஸ் பண்ற அன்னைக்கு இப்படித்தானே போய்க்கு இருக்கு அவங்க எல்லாரோட வாழ்க்கையுமே. இல்லம்மா, அது வந்து ஏற்கனவே செட் பண்ணிட்டாங்க ஒரு சீரீஸ் ஒரு சீசன்ல இருந்து. அதாவது நெகட்டிவா இருக்கிறவங்க வந்து தே ஆர் குட் எலிஜிபிள் டு வின் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஏற்கனவே பண்ணபடியால இன்னைக்கு கொஸ்டின்ல சொன்னாங்க ஒருத்தர். நான் சொல்ல, இது என் கருத்து இல்லை, சொன்னாங்க. எனக்கு அது கரெக்டா பட்டுச்சு. பானு அந்த கவிதை வச்சிருக்கீங்களா? நானும் தாத்தா கவிதை வச்சிருக்கீங்களா? எழுதியிருக்கேன்னு சொன்னீங்களே. அப்ஸ்கண்ட் ஏன் ஆயிட்டாங்க. ஏன் இல்லம்மா, சுபா என்ன கோத்து விடுறீங்க? இல்லம்மா, தாத்தா நான் சொன்ன சின்ன கவிதை பேப்பர்ல தானே. தாத்தா சொன்ன மின்னுக்கு கவிதை தான். பின்னுக்கு எழுதி கிழிச்சு போட்டுருவேம்மா. அந்த அப்பப்ப அது முடிஞ்ச உடனே கிழிச்சு போட்டுருவேன். ஆ, என்கிட்ட இருந்தா எல்லாம் இதுல இருக்குது, அதுல ரெக்கார்டா இருக்குது, போய் பாருங்க. என்ன இருங்க, ஏதோ இருங்க, என்ன சொன்னா பாரு, அவர் பாரு சொன்னதுதான் பாரு முதல்ல பாரு இல்ல வரும். இல்ல ஃபுல் உண்மை பாட்டில் பியர். இல்ல இல்ல நான் என்கிட்ட இருக்கு நான் இருக்கு நில்லுங்க. பாருங்க, பியர் பாட்டில் அடி இல்ல அடி அடின்னு இல்ல, வரும். பார்வதி அடி, நீ செருப்படி. இல்ல பார்வதி நீ ஃபுல் பாட்டில் பியர் அடி நீ. பார்வதி நீ ஃபுல் பாட்டில் உனக்கு யாரு ஈடடி. நீ இல்லாத இந்த கேம்